புத்தகத்தில் தானியேல் புத்தகத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பெரிய தீர்க்கதரிசன புத்தகத்தில் தானியேல் புத்தகத்தை தீர்க்கதரிசன புத்தகம் என்று நாம் சொல்லுகிறோம். பெரிய தீர்க்கதரிசன புத்தகத்தில் இதுவும் ஒரு பெரிய தீர்க்கதரிசன புத்தகம். ஆகவே இந்த வேதாகமத்தை படிப்பதற்கு மிகவும் நம்ம பயங்கரமாக இருக்கிற ஒரு புத்தகம் எதுனா இது தானியேல் புத்தகம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் ரெண்டுமே, இந்த தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் இது ரெண்டுமே தீர்க்க தரிசன புத்தகங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஆகவே இரண்டும் உலக ராஜ்யங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய புத்தகமாக காணப்படுகிறது. அப்போ உலக ராஜ்யங்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உலகம் இப்போ போகிற போக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யுத்தங்களின் செய்திகள் பயங்கரமாக இருக்குது. தேசத்தை நம்ம பார்க்கும்போது பயங்கரமான செய்திகள் போயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆகவே நம்ம இந்த யுத்த செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே யுத்த காலங்களில் நாம் இருக்கிறோம். ஆக தேசத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ராஜ்யத்தை தள்ளி ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ராஜ்யத்தை தள்ளி ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறவர். ஆகவே ஏற்கனவே அவர் என்ன செஞ்சிட்டார்னா, 2 தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரே மாதிரியான கருத்துக்களை காரியங்களை தேவன் சொல்லி வைத்துகிறார். ஆகவே இந்த 2 புத்தகத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து படித்தா நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ நம்ம அதை படிக்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம தானியேலை மட்டுமே நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ முன்பு யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியும், யார் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், யார் ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஏற்கனவே தேவன் என்ன செஞ்சிட்டார்னா எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே ஒரு மாற்று கட்சி வந்திருக்குது இல்லைங்களா? திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி வந்திருக்குதுன்னா அதை குறித்தும் கூட வேதத்தில் இருக்குதான் செய்யுது. சரிங்களா? அதை நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. கடைசி இப்போ வரும்போது அதை பற்றியும் இருக்கா அப்படிங்கிறது பின்னாடி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இன்றைக்கு உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னு சொன்னால், இந்த உலக ராஜ்யம் அதன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிறதான தேச தலைவர்களும் ஆள்கிறவர்களும் நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனால் சத்திய வேதத்தை படிக்கும்போது இன்றைக்கு என்ன சம்பவிக்கிறது, நாளைக்கு யார் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற திட்டவட்டமாக, சரிங்களா, தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே பூமியின் ராஜ்யங்களின் ஆளுகை மாற்றப்பட போகிறது. இயேசுவும் பரிசுத்தவான்களும் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார்கள். இந்த ஆளுகையில் உங்களுக்கு ஒரு ஸ்தானம், இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா, அந்த வகுப்பில் அட்டன் பண்ணுறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவரோடு நீங்களும் ஆட்சி பண்ணுவதற்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார். அதுதான் இந்த புத்தகம்.